வணக்கம், வாங்க, வெல்கம் டு எவ்ரிபடி. அப்பதான் அன்புடன் சேனல் ஆல் சப்ஸ்கிரைபர் இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில், ஃபாரின் லெவலில் எல்லாருக்கும் நிம்மதியாக அப்பதான் மாதிரியே ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி குடல் சுத்தமாக நீண்ட ஆயுளோட நல்லா ஜெனரேஷன் இருக்கணும்னு பிளெஸ்ஸிங். இப்போ நம்ம வானம், காடு, மரம், செடி, கொடிகளும் நம்மோடு நடந்து வரும் ஒரு அற்புத அழகான தெய்வீக தரிசனம். இந்த காடுகள் என்ன பலன் சொல்லுங்கள்? காடுகளினால் நமக்கு மழை நீர், மழை மேகங்கள் கடக்கும்போது இக்காடுகள் அசைந்து அசைந்து தொட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, குளிர்ச்சி கொடுக்கையில் மழை அதிகமாக பெய்கிறது. அதனால்தான் ஃபாரின் போன்ற UK, US போன்ற நாடுகளில், உலகளாவிய நாடுகளில், இந்தியாவில் தான் செம்மரங்களையும் சந்தன மரங்களையும் திருடுகிறார்கள். ஃபாரஸ்ட் என்பது நாட்டை காப்பாற்றுவது போல் வானம் பாருங்க, நட்சத்திரங்களும் மேகங்களும், ஜீசஸ் தேவதைகளுடன் மேரி மாதாவும் அருமையான தரிசனம் பாருங்கள். நீங்கள் எதை நினைத்து பார்க்கிறீர்களோ அது அதுவாகவே தோன்றும். ஆசைப்படுங்கள். என்றாவது ஆசைப்பட்டால் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். அப்போ சிறு வயதில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கையில் இங்கிலீஷ் பேச வேண்டும் என்று மேடையில் பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணு. அப்பொழுது நிறைய இங்கிலீஷ் பேச வேண்டும், ஸ்டைலாக பேச வேண்டும் என்றெல்லாம் நினைத்தது இப்பொழுது அடுத்த ஜெனரேஷன் நன்றாக கடவுளர்களால் அற்புதமாக காதுகள் குளுமையாக கேட்கின்றன. ஆனால் இப்பொழுது இந்த இங்கிலீஷ் கில்லிங் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் இங்கிலீஷ் என்ற ஒரு ஃபாஸ்ட் இங்கிலீஷ் என்பதால் அவர்கள் சொந்தங்களோடு விடுபட்டு அந்நியமாக தோன்றுகிறார்கள். சொந்தங்களை உறவாடவோ அவர்கள் உலகமே இங்கிலீஷ் தெரிந்தவர்களுடன் மட்டும்தான் என்று இருக்கையில் மனது லேசாக ஒருபுறம் சிறிது வலிக்கிறது. எங்கு பார்த்தாலும் டாலர் வேண்டுமா அப்பா, அடம் பண்ண வேண்டுமா, செல்லம் பண்ணும் வேண்டுமா, வேண்டியதை பெற வேண்டுமா அம்மா. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கையில் தாய் தமிழ் ஸ்கூலிலோ எங்கேயோ லாங் டிரைவிங்கிலேயோ 4 வீல் டிரைவிங்கிலேயோ எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸை பார்த்தவுடன் எங்கிருந்து தான் வரும் இந்த ஆனந்தம், இந்த அற்புதம்? இது எல்லோரிடமும் இங்கிலீஷ் என்பதால் ஊருக்கு வருகையில் அவர்கள் தனிமைப்படுவார்கள். மறுபடியும் அப்பத்தான் அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லோரும் வெளியே செருப்பை கலட்டி போட்டு வருவது போல் உள்ளே வரும்பொழுதே தமிழில் பிள்ளைகளும் இன்று என்ன நடத்தினார்கள் பள்ளியில், இன்று என்ன ஹோம்ஒர்க்கு, இன்று நாள் எப்படி போச்சு என்று கேளுங்கள். தமிழிலே உறவாடுங்கள். பாசத்தையும் பண்பையும் ஊட்டி வளருங்கள். இது சொந்தங்கள், இப்படி சொந்தங்கள். போய் பாட்டு கற்றுக்கொள், கதை கேளு, மடியில் படுத்து உறவாடு, கூட படுத்து உறங்கு என்று அன்புகளையும் நல்ல நேசங்களையும் உணவை மட்டுமே ஊட்ட வேண்டும் என்ன அந்த காலத்திலே பட்டுக்கோட்டையார் பாடினார் அல்லவா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வாழ்க்கை. இல்லையேல் எல்லோரும் தெரியாத முகங்களாக. அதனால்தான் BA MS படிக்கையிலேயே இங்கிலீஷ் பேசும் பெண்களாக பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். எப்படி? அதாவது ஊட்டி வளர்த்து, உருவி வளர்த்து, சாப்பிட்டாயா, உறங்குனாயா, படித்தாயா என்று எல்லாவற்றிற்கும் உடன் வரும் தாய் தகப்பன் திருமணம் என்று வரும்பொழுது ஏன் இப்படி தனித்து ஒதுக்குகிறீர்கள்? அவர்களுக்கும் ஆசை உண்டல்லவா? ஊரை போல் உலகை போல் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்காதா?
தயவு பண்ணி எங்கேயாவது விதைத்தால் தான் எங்கேயாவது அறுவடை பண்ணலாம். பிள்ளைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் சொல்லி வளங்கள். எவ்வளவு நாட்கள் ஃப்ரிட்ஜு பீரோ போல் அமைதியாக பொறுமையாக சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். அப்பத்தா போட்டு சேனல் வச்சவர்கள் இப்படி சேனலில் பொழுதை கழிக்கலாம். வேறு ஒன்றுமே தெரியாது. பிள்ளைகளே உலகம் என்று பிள்ளைகள் வாழும் இடத்துக்கு வருபவர்கள், பேரன் பேத்திகள், சுற்றி வரும் சொந்தங்கள், வீடு தேடி வரும் அன்பு உள்ளங்கள் எல்லாரும் ஆசையோடு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வரேன், சாப்பிட்டீங்களா, இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கே, இது எப்படி செஞ்சீங்க, குட் மார்னிங் குட் நைட் ஒன்றேவா, நேசம் பாசம் நினைத்து பாருங்கள். எவ்வளவு நேரம் சிறிது எல்லோருக்கும் நான் ஒருவர் என்னிடம் புலம்பினார்கள். நீங்கள் புலம்ப வேண்டாம், இதுவும் மாறும். நீங்கள் நான் ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பேச வேண்டும் என்று நினைத்தேன், அது இப்பொழுது நடக்கிறது. அதுபோல் நீங்களும் நினையுங்கள், அது அற்புதமாக நடக்கும். ஆழ்மனதின் நல் எண்ணங்களே நிறைவேறும். ஃபாரின் நல்லதுதான், ஃபாரின் என்ன, அவர்களைப் போல் டிசிப்ளினாக இருங்கள். ஒருவரை ஒன்று குறுகுறு பார்க்க மாட்டார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்வார்கள். அவர்களைப் போல் நாமும் நல்ல டிசிப்ளின், நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்கம் அவற்றை மட்டுமே கற்றுக்கொண்டு வாழ. அவன் விட்டு சென்ற இங்கிலீஷை நாம் ஒரு 70% வார்த்தைகளில் உபயோகப்படுத்துகிறோம். ஃபாஸ்ட் என்ற இங்கிலீஷ் ஒன்றுமே, அதாவது மண்டை கரகரவென்று இருக்கிறது, கடித்து கடித்து துப்புவது போல் இருக்கிறது. வேண்டாம் ஐயா, இவ்வளோ ஃபாஸ்ட் இங்கிலீஷ் வேண்டவே வேண்டாம். பிள்ளைகளுக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விடுங்கள். ஆமாம், அன்பு வரவே வராது, கேட்டாலும் வராது, எத்தனை தடவை கொஞ்சினாலும் வராது. அது தானாக பெற்றவர்கள் சொல்லி கொடுத்து அது வர வேண்டும். புரிகிறதா? மரங்களே, உங்களுடன் அப்பத்தா என்ன கதைக்கிறேன், மற்றவர்கள் புலம்பிய புலம்பலை உங்களிடம் புலம்புகிறேன். ஆச்சி, அம்மா, நீங்கள் இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எங்களுக்கு தானே பிரச்சனை, எங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு வழி சொல்லுங்களே அப்படி என்று கேட்கும் பொழுது மனது சிறிது ஓரமாக வலிக்கிறது. அந்த வலி வேண்டாம். பிள்ளைகளிடம் சொல்லி பாசத்தையும் அன்பையும் வீட்டுக்குள்ளே தமிழில்தான் பேச வேண்டும். பாடம் ஒன்று படிக்கும் பொழுது மட்டுமே இங்கிலீஷ் பேச வேண்டும், பள்ளியில் பேச வேண்டும். எங்களிடம் டவுட்டு கேட்டாலும் இங்கிலீஷில்தான் உங்களோட ஆசாபாசங்களை நிறைவேற்றும் என்று சொல்லி கொடுத்து வளங்கள். தாய் தமிழை சும்மா வாரம் சண்டேயில் கடமைக்காக எழுதி மார்க் வாங்க வேண்டாம். உயிரை கொடுத்து தமிழை கற்றுக்கொள்ள என்ன அவரவர் மொழியை. நீங்கள் மலையாளியா, நீங்கள் கன்னடமா, நீங்கள் தெலுங்கா, நீங்கள் ஹிந்தியா, நீங்கள் சௌராஷ்டிராவா, அனைத்து மொழிகளிலும் ஒரிசாவா, அனைத்து மொழிகளிலும் தாய்மொழியைத்தான் வீட்டில் பேச வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை பெற்றவர்களிடம், உங்களை வளர்த்தவர்களிடம், உங்கள் சொந்தங்களிடம் ஊருக்கு வந்தாலும் நன்றாக விளையாட கொள்ள, இல்லாவிட்டால் அங்கேயும் ஐப்பேடைத்தான் வைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? அவ்வளவு கோபம் வரும். எதுமேல் நேற்று ஒரு பாலகன் வந்தான், அவனை பார்த்தேன். அவன் என்ன தெரியுமா சொல்றான், அவன் அப்பா வேறு ஒரு கவனத்தில் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு அதில் இங்கிலீஷில் ஏதோ சர்ச் பண்ணி கொண்டிருந்தார். அவன் என்ன தெரியுமா சொன்னான், ரொம்ப சிறியவன், தெய்வம் போல் ஒரு குழந்தை, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மேக்ஸ் அது என்ன என்று எட்டி பார்த்தான். இங்கிலீஷ் என்று சொல்ல வந்தான், பார்த்தால் பக்கத்து மேக்ஸ் தெரிகிறது. மேக்ஸ் கில்லிங் 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 என்று சொல்லிக்கொண்டே படியில் ஓடினான். எப்படி ஒரு அற்புதம் பார்த்தீர்களா?